எம்பெருமானார் ஆராய்ச்சி பெருமாள் எம்பெருமானார் 80 வருஷம் இருந்த இடம் இது. இந்த இடத்தினுடைய புனிதத்துவம் இதே சீக்கியர்கள் அமிர்த பொற்கோவில் என்று கொண்டாடுகிறார்களே, அதை விட உயர்ந்தது இது. ஒரு பொற்கோவில் கோல்டன் டெம்பிள் எதுன்னா வேறு ஒன்றும் கிடையாது. இந்த சிறுங்கானாச்சியர் மடம் தான் கோல்டன் டெம்பிள். இந்த இடத்துல இன்றைய தினம் இந்த வேதாந்த தீபம் 3-4 அத்தியாயம் மேரேஜ் லிபரேட்டி ஆஃப் ராமானுஜா இன்ட்ராஸ்பெக்ஷன் என்ற ஆங்கில நூல், ராமானுஜ கிரந்தமாராவில் வேதாந்த சங்கிரகம், அதனுடைய ஆடியோ டேப்பு, இதெல்லாம் இன்னைக்கு ரிலீஸ். இங்கே இளைஞர்களுக்குடையான பக்த கோட்டிகளுக்கு நம்ம ஜிஆர் சுவாமி இருந்த போது காலட்சேபம் பண்ண மாதிரி இருந்ததே தவிர இவர் ஏதோ புதுசாக வந்தார்னு சொல்ல முடியல. ஏன்னு கேட்டால் இவர் பெரிய சுவாமி திருப்பதியில் 1008 யாகம் பண்ணார். அப்போ அடியன் தான் கூட, அவர் கூட அந்த சுவாமி கூட நானே வேணுகோபால்னா ரைட் ஹேண்ட். வேணுகோபால் அப்பவே என் கூட கோயம்புத்தூர் வந்தார், என் கூட இருந்தார், எல்லாத்தையும் அழைச்சிட்டு போனார். நான் 10 நாள் அங்கே தங்கியிருந்தேன். பெரிய சுவாமி அப்படி 1000 குண்டத்துக்கு என்ன ஒரு பெரிய இதுவான்னு வச்சுருந்தார். அடுத்தபடியாக சேலத்தில் ஒரு யாகம் பண்ணார். அப்போ சுவாமி வந்திருந்தார். நம்ம சுவாமி 10-12 வயசு. சுவாமி வந்தார், கோயம்புத்தூர் வந்துட்டார். கோயம்புத்தூர் தான் கெரடிகோவில் போது நான் தான் வரவேற்றேன். முதல்ல இவரையும் பெரிய சுவாமியும் கெரடிகோவிலில் முதல்ல வரவேற்றது நான் தான். வரவேற்று அவர் சொல்லிட்டாங்க, நான் கெரடிகோவிலுக்கு தான் வருவேன், என்ன நீர் தான் வரவேற்கணும், என்ன நீர் தான் ஆதரிக்கணும். சுவாமி சொன்னார். அதே மாதிரி கெரடிகோவிலில் வரவேற்று கோபால் சுவாமி கோவிலில் யாகத்தை பண்ணி ஆச்சரியமாக அது நடந்தது. அதோடு இல்லை, என்னை அழைச்சிட்டே போய் நம்ம இதில் நந்தவனம் பண்ணணும், மோட்ரு வாங்கி கொடுத்து நந்தவனம் இன்னைக்கு தேங்காயே காய்கிறது. நந்தவனத்துக்கு 1.5 வேணும். இது அப்படி ஒரு நம்ம பெரிய மனுஷனாக வச்சுருந்தாலும் சொல்ல வரலாம். அப்படி ஒரு நடந்தது. அடுத்து இவர் ஸ்வீகாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் திருமலையில் மங்களாசாசனம் சுவாமி கூட இருந்து அது எனக்கு மங்களாசாசனம் பண்ணி வச்சு சகலமான காரியத்தையும் நடத்தி கொடுத்தார். அதோடு மட்டுமா ஹைதராபாத்தில் ஒரு பெரிய கோட்டி எந்த யாகம் ஆச்சரியமான ஒரு ட்ரெயின்லாம் வர சொன்னார். எங்களை நல்லா ட்ரெயின்லேயே போய் ட்ரெயின்லேயே வந்தோம். சுவாமி போகிற சார்ஜ் அவர் கொடுத்துட்டாங்க. ட்ரெயினுக்கு போனோம். அங்கே போய் ஹைதராபாத்தில் எல்லா சுவாமிகளும் வந்திருந்தோம். அப்போ அங்கே போய் அங்கே வந்து பெரிய விதமாக ஏன்னு கேட்டால் வாசா கைங்கரியம் இவருக்கு ஹைதராபாத்தில் இருக்கிற மாதிரி ராமானுஜர் தான் அவதாராங்க. அதே மாதிரி அங்கே அப்படி ஒரு நல்ல செல்வாக்கு, நல்ல மேன்மை, நல்ல உயர்வு. அவர் சாதாரணமாக எங்கே படித்தாரோ என்ன பண்ணாரோ தெரியாது, சாதாரணமாக இருந்தவர். இவ்வளோ ஒரு பெரிய விசேஷமாக அத்தனை ஜனங்களையும் வசியம் பண்ணுவார். அதுக்காக சொல்லணும், அத்தனை பாமர ஜனங்களும் லட்சக்கணக்கான ஜனங்கள், 1-2 பேர் கிடையாது. ஹைதராபாத்தில் சுவாமி பேசுகிறான்னா லட்ச ஜனங்களாக நிற்கணும். அப்படி ஒரு சுவாமிக்கு ஒரு பெருமை, ஒரு உயர்வு, ஒரு சந்தோஷம். அங்கெல்லாம் இடம் நான் போய் பார்த்தேன். எல்லா இடமும் சுவாமி வாங்கி போட்டிருந்த இடம், வீடு, இடம் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வந்தேன். அப்போ ஹைதராபாத்தில் அங்கே தான் போயிட்டு வந்தோம். அப்படி போயிட்டு வந்தோம். அது மாதிரி அங்கே இருந்து இது மாதிரி தான் சுவாமிக்கு ஒரு பெருமையும். இவ்வளோ விசேஷமாக இங்கே நடந்த ஒரு வைபவத்தை பார்க்குற போது
உண்மையாகவே நஞ்சியிலே அவதாரமாகி வந்துட்டார்னு அதுக்காக தான் இருக்கேன். இவ்வளோ அழகாக பிரவச்சனம் பண்ணுறான்னு சொன்னால் எவ்வளோ இருக்கலாம். பிரவச்சனம் பண்ணி ஜனங்களுக்கு ஒரு திருப்தி உண்டு பண்ணுறது முடியாது. அது இந்த ஆச்சாரிய லட்சணத்துக்கு ஒரு பெரிய பெருமை. அது ரொம்ப லட்சணமாக இருக்குது, ஆச்சரியமாக, ரொம்ப இனிமையாக. உண்மையாகவே எம்பெருமானாருடைய சிஷ்யன் நஞ்சியர் தான். நஞ்சியர்களுடைய சிஷ்யன் நஞ்சியிலே அவதாரம் பண்ணி நம்ம சுவாமி ஜீய சுவாமி வந்திருந்து நடத்துறது பல்லாண்டாக இருந்து இதே மாதிரி எம்பெருமானார் வளர்த்தார். இந்த இடத்துல எத்தனை கோடி புண்ணியம் இருக்கணும், அவர் எவ்வளவு செஞ்சிருக்கணும், எவ்வளவு காலட்சேபம் பண்ணியிருப்பார், எம்பெருமானார் எவ்வளவு திருத்தியிருப்பார். முதலியாண்டான் கூறத்தாழ்வான் வடைய நம்பி இருந்து இப்பேற்பட்ட ஒரு இடத்துல சுவாமி வந்து நடத்தினார்னா இவர் எம்பெருமானார் தான் அவசியம். அடியோமோடு நின்னோடும் பிழிவின்னி 1000 வல்லார். சுவாமி கிருணி கோயில் அடியே ஞாபகம் இருக்கு. திருமலை தேவர் ஏழிலிருந்து அந்த திருவீடுகளில் தேவர நடந்த அந்த சன்னிவேசம் அடியே மற்றபடியே கோயம்புத்தூரில் கேட்கணும் எப்படி ஏதோ பகவான் அப்படி வயசு 86 ஆயிடுச்சு. திருமேனி நோவு சாத்திட்டு இன்னைக்கு 3.5 மணி நேரம் பாடாம சேவை இங்கே நேற்றுக்கிறதா ரொம்ப உபாதையாக இருந்ததுன்னா இன்னைக்கு அடியார் குழாக்களை பார்த்தோன்னா உபாதையெல்லாம் போயிட்டு வருது. நேற்றுக்கு முந்தின இந்த நிலவையில் 5 நிமிஷம் உட்காந்து போகிறது